ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமெடி நடிகர் கூட உல்லாசம் கையும் களவுமாக சிக்கியிருக்காரு நம்ம கண்ணழகி நடிகை. ஸோ வளைச்சி போட்ட பெரிய அந்த டிவியின் மூலமாக இந்த விஷயங்கள்லாம் வந்து கசிய ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் கப்சிப்புன்னு வந்து அரசியல் பின்புலத்தால் அதெல்லாம் மூடிட்டாங்க. ஸோ அந்த காமெடி நடிகருடன் உல்லாசமாக இருந்த அந்த கண்ணழகி நடிகை யார் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திரையுலகில் நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் மற்றும் மீட்டு புகார்கள் எல்லாம் வந்து அடிக்கடி இன்டர்நெட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதிக அளவில் இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் தான் தற்போது கண்ணழகி நடிகையோட தில்லாலங்கடி விஷயம் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த நடிகை வந்து சாதாரணமான நடிகை அப்படின்னு நினச்சிடவே கூடாது. இவங்களுடைய தில்லாலங்கடி எல்லாம் ஏராளமாக இருக்குது. ஸோ ஏராளமான அரசியல் புள்ளிகள், பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அந்த காலத்தில் இன்டர்நெட்லாம் இல்லாதனால எஸ்கேப் போயிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நடிகைகளை விட எல்லாம் 10 மடங்கு இவங்கெல்லாம் வந்து இந்த கண்ணழகி நடிகை பயங்கரமான மஜாவான ஆள். ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் திரையில் வர முயற்சிக்கிற நடிகைகளிலிருந்து இளம் நடிகையிலிருந்து வளர்ந்த நடிகைகள் வரைக்கும் எல்லாருமே தங்களுக்குரிய இடத்த பிடிச்சிக்கிறதுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு போராடிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான எல்லா வேலைகளும் வந்து திரைமறைவில் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நடிகையை வந்து அந்த காலத்தில் வந்து பண்ணாங்க. ஸோ மேலும் திரையுலகில் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நடிகைகள் மட்டும் இல்லாமல் நடிகர்களும் வந்து வரணும் அப்படின்றதுக்காக பல்வேறு வகையில் இரவு நேரத்தில் தில்லாலங்கடியான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் பாதிக்கப்பட்ட நபர்களே தற்போது ஒப்பனா பேட்டியில் வந்து இது போன்ற விஷயங்களை வந்து பதிலடியாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து இவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து சொன்னாலுமே யாருமே என்ன ஏது அப்படின்றது எந்த நடிகர் எந்த டைரக்டர் அப்படின்றத வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. என்ன கூப்பிட்டாருன்னு தான் சொல்லுவாங்களே தவிர யார் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கண்ணழகி நடிகைக்கு ஏற்பட்ட அந்த நிலையை பற்றி தான் அந்த நடிகையை பயன்படுத்தி பெரிய தொலைக்காட்சி ஒன்று பயனடைஞ்சிருக்கு. ஸோ இந்த பதிவில் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கண்ணழகி அப்படின்னு சொன்னாலே ரசிகர்களால் ஒரே ஒரு முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த ஃபேமஸான கண்ணழகின்னு சொல்லக்கூடிய அந்த நடிகை வந்து சினிமாவில் பிரபலமான நடிகையாக வந்து வலம் வந்தார். ஒரு கட்டத்தில் வந்து பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிச்சு. ஸோ ஒரு நாளைக்கு 2-3 படத்தில் வந்து நடிக்கக்கூடிய ஒரு படத்தில் வந்து 3 மணி நேரம் கால் ஷீட் 3 மணி நேரம் கால் ஷீட்னாலும் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த அளவுக்கு வந்து பிஸியாக நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகை. ஸோ அந்த காலத்துலேருந்து ஸோ ஒரு 2000 அந்த ஏர்லி 2000 ஸ்டேஜில் இந்த 80s 90s நடிகைகளுக்கு மவுசு சுத்தமாக குறைய ஆரம்பிச்சது. ஸோ ஓரளவுக்கு வந்து மேரிடான ஹீரோயின் கேரக்டர், அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 2 வயசு குழந்தைக்கு அம்மா கேரக்டர், இந்த மாதிரியான கேரக்டர் தான் இவங்களுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் தான் வந்து பெரிய தொலைக்காட்சி சேனல் ஒன்று அவங்ககிட்ட போயிட்டு ஸோ எங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் ஒரு சின்ன சீரியல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு எனக்கு சீரியல் ஆசைலாம் கிடையாதுங்க, சீரியலில் நான் எப்போவுமே வயசானாலும் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கராராக சொல்லிட்டாரு அந்த கண்ணழகி. ஸோ இந்த தொலைக்காட்சி வந்து அதை வந்து பயங்கரமாக வந்து கரம் பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி வந்து காண்டாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இவங்க மேலேயே வந்து அந்த கண் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்போவுமே ஏதாவது பண்ணுவாங்கல்ல நைட்டில், அப்போ வந்து நம்ம ஷூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ வன்மத்திலே இந்த நேரத்தில் தான் இந்த காமெடி நடிகரோட இந்த புயல் காமெடி நடிகரோட ஒருத்தரோட ரிசார்ட்டில் உல்லாசமாக இருந்திருக்காரு நம்ம கண்ணழகி. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் வீடியோவில் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த நடிகை அந்த புயல் நடிகர் வேட்டையாடின நடிகைகளில் இவனும் ஒருத்தர். ஸோ கண்ணழகி நடிகை இந்த நேரத்தில் அவர் அந்த ரெசார்ட்டுக்குள்ளே நுழைஞ்சது, வெளியே வந்தது, ரூமுக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கண்ணழகி நடிகையை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ நாங்களாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் தான் பிரபல சாமியார் ஒருத்தருடைய அந்த மாதிரியான காட்சிகள் வெளியாகி பரபரப்பை கிளப்பி இருந்தது இல்லையா. ஸோ அதே போல் நம்முடைய பெயரும் கெட்டுடும் அப்படின்ற ஒரு பயத்தில் அந்த தொலைக்காட்சியோடைய அந்த மிரட்டலுக்கு பயந்து சீரியல் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதனையடுத்து வெறும் 50 எபிசோட் மட்டுமே வந்து நடிச்சு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு வந்து நல்ல நேரமோ என்னமோ 100 எபிசோட் போக வேண்டிய அந்த சீரியல் 50 எபிசோட்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த நடிகையா இப்படி அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து யோசிக்கலாம். ஆனால் இந்த நடிகையை விட்டால் வேற எந்த நடிகை அப்படின்ற அளவுக்கு இவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்கள் இல்லைனா வந்து இவங்களே வாண்டடாக போய் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ பணத்துக்காகவும் அந்த பேருக்காகவும் புகழை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் நடிகைகள் எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றது இந்த நடிகையின் மூலமாக கிடைச்ச ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். இந்த நடிகை உடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம கண்ணழகியோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போட்டுடலாம். ஸோ அது வந்து லிஸ்ட்டு பெருசு, 2 வீடியோவை போடணும். அந்தளவுக்கு வந்து இவங்களுடைய லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. பிரபுதேவா முதற்கொண்டு நம்ம கண்ணழகி கரெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.